நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மளை வருத்திக்கிட்டு வெளியில புறத்துல இருக்கக்கூடிய போராட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு நினைச்சு இங்க ஒரு போராட்டத்துல நம்ம மாட்டிக்கிறோம். அதாவது ஈஸியா ரொம்ப சுலபமா பண்ணக்கூடியத நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு ஒரு எண்ணம். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப எளிமையா இருந்தது. ரொம்ப எளிமையா இருந்தது. ஆன்மீகமும் சரி, ஞானமும் சரி. வீட்டுக்கு வாசப்படின்ற மாதிரி ஒரு ஊர்ல ஒரு குறைஞ்சது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு யோகம் பயிலக்கூடியவர்கள், தவம் பயிலக்கூடியவர்கள், அது மாதிரி எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் காலம் கடந்து வர 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 அது குறைஞ்சு போய் அது ரொம்ப சொற்பமா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு. இப்போ இந்த இங்கே அம்பத்தூர்னு எடுத்தோம்னா இதுக்குள்ள நம்ம ஒரு 50 பேர் இருக்கோம். இந்த வித்தியார்த்திகள், இந்த வித்த வாசியோகம் தெரிஞ்சவங்க, தவத்தை பற்றி இந்த நாலேஜ் இருக்கக்கூடியவர்கள், இந்த அறிவு இருக்கக்கூடியவர்கள், அதாவது நல்லா இங்கே புரிஞ்சுக்கிறோன்னா தவத்தை பற்றினா அறிவு இருக்கக்கூடியவர்கள். தவம் செஞ்சு ஞானம் அடைந்தவர்கள் கிடையாது. தவம்னா என்னன்ற அறிவு நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு 50 பேர் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காங்க. அப்போ அவ்வளவு எளிமையா இருந்தது. அது வந்து அந்த முன்னோர்கள் சொன்ன மாதிரி, ஞானிகள் சொன்ன மாதிரி அதை இப்போ பின்பற்றக்கூடிய மக்களும் இருக்காங்க. ரொம்ப எளிமையா இப்படி செஞ்சுட்டு போயிடலாம், இது ஏன் போட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கணும், சும்மா 1 மணி நேரம் உட்காந்து ஆடக்கூடாது, அசையக்கூடாது, கண்ணை இப்படி வைக்கணும், அங்கே வைக்கணும், இதை வைக்கணும், இதை வைக்கணும், இதெல்லாம் வந்து நம்மளே நாம வருத்திக்கிற மாதிரியான ஒரு வரைமுறைக்குள்ள இருக்கு அப்படின்னு நமக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு சிலருக்கு. அது வாங்கினதுக்கு அப்புறம் வரும், வாங்குறதுக்கு முன்னாடி வராது. வாங்கினதுக்கு அப்புறம், ஏன்னா வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, இது ஏதோ ஒரு விஷயம், அதை போனோடனே கையில் தூக்கி கொடுத்துருவாங்க, கொடுத்த உடனே நம்ம அதில் பயணிக்க போகிறோம் அப்படின்னு. இந்த அம்மா சிரிக்குது, அப்படி நினச்சி தான் உள்ளே வந்தேன், அதுக்கப்புறம் தான் இப்போ தெரியுது அப்படின்னு. அது மாதிரி அப்புறம் தான் தெரியுது இது கொடுத்ததே வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அது ஏன் அப்படி இருக்கு, நம்ம செய்யறது வந்து கடினமா இருக்கா, இல்லை கடினமானதை நம்ம பண்றோமா, இல்லை நம்ம கடினமா பண்றோமா அப்படின்னா, அப்ப நம்ம முழுமையா நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒன்றை மட்டும் நம்ம வலுக்கட்டாயமானா மற்றவங்க கட்டாயப்படுத்தி நம்மளை கட்டாயப்படுத்தி வாங்கிட்டோம். அதுக்கு பேர் வித்தை, சித்த வித்தை. நாமளே கட்டாயப்படுத்தி வாங்கிக்கிறோம். என்னன்னா, நம்ம இதை செஞ்சே ஆகணும், இது வாங்கியே ஆகணும், இதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு நம்மளை நாம கட்டாயப்படுத்துறது. நான் இவரை கட்டாயப்படுத்தினேன்னா அவர் சொல்லுவாரு, என்னை கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டாரு அப்படின்பாரு. அப்படி இல்லாம நீங்க உங்களையே கட்டாயப்படுத்தி வாங்கிக்கிட்டது தான் அந்த வித்தை. அப்ப என்ன நடக்குது? ஏன்னா ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இந்த கதியை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அது வந்து ஒரு வேலையா இருக்கு. ஆனா இப்ப வெளியில தியானம்னா மௌனமா இருக்கு, அமைதியா உட்கார்றதா இருக்கு, கண்ணை மூடி அமைதியா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தாலே அது ஒரு தியானமா கருதப்படுது. அது தியானம்தான், இல்லைன்னு சொல்ல வரல, அது தியானம்தான். அப்போ நீங்க மட்டும் ஏன் வந்து கதியை ஏத்து இறக்கு, அங்க நிறுத்து, அப்படி கவனி, அதை செய், இதை செய்யன்னு ஏன் வந்து சொல்லி கொடுக்குறீங்க? அதை ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை, பல பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. இப்போ கூட இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கடிதம் வந்துருந்துச்சு, அதுதான் பிரித்து படித்தேன். நான் ஏதோ பத்திரிக்கை அனுப்பிச்சிருப்பாங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, ஈரோடுல இருந்து மாதேஸ்வரன் சொல்லிட்டு. அவர் வந்து ஓராண்டு காலமா அந்த நிஷ்டை பயிற்சி வகுப்பை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து
எல்லா மார்க்கங்கள்லையும் பயணித்து இந்த பயிற்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு அவ்வளோ உதவியாக இருக்குது. நான் ரொம்ப தாமதமாக அந்த கடிதத்தை எழுதுகிறேன், நான் முன்னாடியே எழுதியிருக்கணும். எனக்கு அவ்வளவு உதவியாக இருக்குது. இதை வச்சு என்னுடைய படிநிலைகள்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி அப்போ இந்த வகுப்பினுடைய ஆர்வம் என்னை எதுக்கு தூண்டுச்சு அப்படின்னா, சித்தவேத புத்தகத்தை படிக்கணும்னு தூண்டுச்சுன்னு சொல்கிறார் அவர். டக்குன்னு நான் சித்த வித்தை வாங்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லலை. இவர் எங்கேருந்து பேசுகிறாரு, ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல, சித்தவேதத்தில் சாமி சொல்லியிருக்காரு, சித்தவேதம் இதை சொல்லுதுன்னு சொல்லும்போது அவருடைய சிந்தனை எங்கே போயிடுச்சுன்னா, ஓ இவர் எதுல இருந்து பேசுகிறாரோ அதை நம்ம படித்தா போதுமானதுன்னு சொல்லி சித்தவேத புத்தகம் வேணும்னு சொல்லி அப்புறம் கிருஷ்ணாவுக்கு சொல்லி புக்கு வந்து அனுப்பிச்சாச்சு. அவர் காசு போடுறதுக்குள்ளேயே புத்தகம் அனுப்பிச்சாச்சு. அவர் அதை மேற்கோளிட்டு சொன்னார், நான் காசு போட்டுறேன் அதுக்கப்புறம் அனுப்புங்கன்னு. நீங்கள் புக்கை அனுப்பிச்சிட்டீங்க, நான் அதுக்கப்புறம் தான் அது பண்ணேன், எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வித்தை வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுக்கக்கூடிய வகுப்பும் பயிற்சி நிலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லை சொல்லும் போதே தெரியுது, ஏன் போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவர் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டார். உடனே சித்தவேதம் புக்கு தான் இப்போ எழுதியிருக்காரு பாருங்க, அந்த கடிதம் இருக்குது. சித்தவேதம் புக்கு படிக்கிறேன், அவ்வளோ ஈஸியாக இருக்குது, அவ்வளோ இதாக இருக்கு. அது போட விடாம அதுதான் வருது வருது. ஆமா, புக்கு படிச்சாக்கா ஒன்னே இல்லை, ஈஸியா படிக்கலாம். அதை ஈஸியா கொண்டு போனா தியானத்துக்கு பயன்படும். அதான் சொல்ல வரேன். என்னன்னா, அவர் சித்தவேதம் புக்கு படிச்சுட்டு ரொம்ப எளிமையா ஈஸியா இருக்குன்றார்ல. ஒருவேளை அவர் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வித்தை வாங்கியிருக்கலாம், சொல்லவும் முடியாது. இல்லை இதுக்கப்புறம் கூட வாங்கலாம். ஏன்னா அவர் ஆத்ம நமஸ்காரம் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கார். கடிதத்தை முடிக்கும் போது ஆத்ம நமஸ்காரம் போட்டு தான் முடிச்சிருக்கார். வாங்கியிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பெரிய சிரமமான வேலை அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். மொதல் அது எளிமையான வேலை, இலகுவா ஈஸியாக புரியுதுன்றாரு. இப்போ ஒரு வேலை வாங்கியிருந்தா அது எவ்வளவு சிரமமான வேலைன்றது அவருக்கு தெரிய வந்திருக்கும். ஒரே ஒரு வார்த்தையில கொடுத்திருந்தார், அவனுடைய பாவத்தை அவனே அதில் போட்டு இருத்தி விடுவான்னாரு. அதனால அது வித்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது உள்ள இருந்து வெளில வரும். இப்ப அதுதான் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அதில் உள்ள இருந்து கூடு வெளில வந்து அதுதான் வேலை நடக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. அதுதான் அங்க வேலை நடக்கல, ஈஸியா இருக்கு. கரெக்ட், சரியா? ஆமா, அதுதான் பரந்தாம நிலைய ஆரம்பிச்சதுல தப்பே இல்லை இல்ல. அது மாதிரி இப்ப நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ எப்படி பேசினாலும் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறோம், அது சரி. ஆனால் நீங்கள் உங்களை வருத்தி இப்படி ஒரு 45 நிமிஷம் கதி பண்ணியும் நிஷ்டை பண்ணியும் ஒரு தியானத்தை பண்ணுறதற்கான அந்த உண்மையான காரணம் என்ன? இப்போ சாமியினுடைய கூற்று பிரகாரம், சித்தவேத பிரகாரம் போனோம்னா, சாமி வந்து மோட்சத்திற்கான தத்துவ முறைகள்லேயே கதியை பற்றி சொல்லி சித்தவேதத்தை முடிச்சிட்டார். நீ மோட்சத்துக்கு எப்படி போற, இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து எப்படி நீ வந்து தப்பிக்க போறேன்ற அந்த தத்துவ முறைகளை எடுத்துட்டு வந்தே சித்தவேதத்தை முடிச்சிட்டார். அது சரி, ஏன்னா உனக்கு இது போதும்ன்றதுனால அதை முடிச்சிட்டார். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். டீட்டெயிலாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட், எதற்காக கதியை ஏற்றி ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி செய்ய வேண்டும்? பார்த்தீங்களா? அதுதான் இப்போ நான் கேட்ட உடனே என்ன சொல்லிட்டாரு, மனதினுடைய இயக்கத்தை நிறுத்துவதற்குன்னு சொல்லிட்டார். இது சரியான பதில். சொன்னது மாதிரி மனசு உடனே நிற்கிதா? இல்லை. பதில் உடனே சொன்னாரு, சொன்னது மாதிரி மனசு உடனே நிற்கிதா? இல்லை. சரிதானே? அப்ப மறுபடியும் கதியை ஏற்றி ஏற்றி இறக்கி இறக்கி ஏற்றி ஏற்றி இறக்கி இறக்கி பயிற்சி செய்கிறோம். எதற்காக செய்யறோம்? மறுபடியும் மனதை நிறுத்துவதற்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது உடனே நிக்கல. அப்ப எதுக்கு செய்யறோம்? ஆமா 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 ஆமா
கரெக்ட். ஆமா வேற மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். நேரா ஆக்கணும்னா இந்த கதி எடுத்தாதான் ஆகும். கரெக்ட் கரெக்ட். ஆமா இதெல்லாமே முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஆமா இந்த வகுப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு. பச்சை மண்ண ஆமா ஆமா கரெக்ட். இப்ப நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு, இவங்களையும் சிலருக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப டீட்டெயிலா கேட்கிறவனுக்கு நம்ம அவனுக்கு நுட்பமா சொல்லணும். நம்ம இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? சொல்லுங்க ஐயா. நம்ம வந்து உலக வாழ்வுல இருந்து சித்த வித பயிற்சி பண்றோம். நம்மள அறியாமே நம்ம வெளியில நம்மள கடத்திக்கின்னு போறோம். கடத்திக்கு நம்ம சொல்லுவோம். நம்ம கிட்ட நிறைய பேருக்கு நம்ம பழகிறோம், நிறைய பேருக்கு பேசுறோம், நிறைய உணவுகள் நம்ம சாப்பிட்றோம். நம்மளுடைய தப்பானவங்கள்ட்ட நம்ம பேசுறோம், தப்பான உணவு சாப்பிட்றோம். இது வந்து நமக்குள்ளேயே ஊடுருவ சேவ் ஆகாம இருக்கணும். அப்பதான் ஒரு வித்தியாசத்தை நம்ம மேல் நோக்கி போக முடியுன்றதுக்காக அதை ஏற்றிக்கிட்டு இறக்கினே இருக்கிறோம். அது ஏற்றி இறக்க நம்ம தப்பான ஆளுகிட்ட நம்ம பழக சொல்லுவோம். நம்மளுடைய பார்வையானது அவங்க விலகிட்டு தப்பான உணவு சாப்பிட சொல்லுவோம். அந்த உணவு நம்ம விட்டு வெளியில போயிடுது. இது ரெண்டு ப்ராசஸுக்குமே இந்த கெதியை ஏற்றி நம்ம நிறுத்திட்டோம்னா அதெல்லாம் வந்து நம்மள தேய்க்கும். இப்ப இதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்னதும் தப்பான ஆளும் போயிட்டாங்க, தப்பான உணவும் போயிடுச்சு. இப்பவும் கதியை ஏத்தி இறக்கி இறக்கி ஏன் செய்யறோம்? அதான் அம்மா சொன்னாங்க. ஆமா இது அடிப்படை தத்துவம். ஏன்னா நமக்கு கதி சாமி கொடுத்ததே மனசை நிறுத்துறதுக்கு தான். ஆனா சாமி சொன்ன மாதிரி இப்ப மனசை நிறுத்துறதுக்கு தான் கதி கொடுத்தேன். கொடுத்த உடனே மனசு நிக்கலான்னா நிக்கல, ஆனா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த வேலையை தொடர்ந்து செய்யறோம்னா 45 நிமிஷம் செய்யறோம்னா 45 நிமிஷம் கதியை ஏத்தி இறக்குறோம். அப்ப இந்த 45 நிமிஷம் கதியை ஏத்தி இறக்குறோம்னா ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தானே அர்த்தம். கரெக்ட். வெளியே மட்டும் நடக்கிறது இல்லை, வெறும் சுவாசம் மட்டும் இல்லை, உள்ள எல்லாமே அந்த 9-10 வாய்ப்பு சம்பந்தப்பட்ட அதெல்லாம் சுருங்கி அந்த 0 சுவாசம் வரும்போதுதான் இந்த இயக்கங்கள்லாம் குறையும். அதான் நம்ம மேல வந்து அவர் சொல்ற மாதிரி மனம் அடக்கிறதுக்கு போகும் பயிற்சி தான். சரி, ஒரு விஷயம் கரெக்டா நடக்குது. அதாவது என்னன்னா வாசி ஏத்தி இறக்கும் போது அந்த கரெக்டா டியூன் ஆகி போயிடுது. மனம் மட்டும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் வண்டி கை விட்டு ஓட்டுற மாதிரி மனம் அழுது. ஆனா இந்த சுவாசம் மட்டும் ஓடுறது கரெக்டா ஓடிடுது. ஆனா மனம் எங்க போகுது? இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கதி ஏத்தி இறக்குறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல கதி ஒரே கதியா போக ஆரம்பிச்சிருது. மனமும் வந்து அது போகும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே எதனால நடக்குது? கதினாலதான் நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. கதினால நடக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா கதி நடத்துறது யாரு? கதி நடத்துறது எது? மனம் நடத்துதுன்னா அப்ப கதி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மனம்தான் கதி நடத்துதுன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கவனிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப கதி நடத்துறது யாரு? நல்லா தெளிவா சொல்லணும். சொல்லுங்க பிரதான. உடலை வச்சுதான் பண்றேன். அப்ப கதி நடத்துறது யாரு? ஐயா, நம்மளுடைய ஜீவன் தான் இந்த கதியை நம்ம காட்டி கொடுத்துறோம் ஜீவனுக்கு. அந்த காட்டி கொடுத்தோன்னே அந்த ஜீவன் அதை கொண்டு போய் செலுத்திட்டு இருக்குது. நம்ம செலுத்துறதுல நம்ம காட்டி கொடுத்தோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப ஜெபம் சொன்னோடனே நீங்க கதி எடுக்கக்கூடாது, அதுவா ஓடணும். ஒரு டைம்ல இல்ல, எப்பவுமே. நம்ம அமைதியா இருந்தோம்னா தானா போயிட்டு பரந்தாம ஜெபம்னு சொன்ன உடனே நீங்க கதி எடுக்கக்கூடாது, அதுவாதான் இயங்கணும். சரியா? இப்ப செக் பண்ணா அப்படி நடக்குமானா நடக்காது. நம்ம தான் ஏத்துறோம். அப்ப மனசு வரல பக்கத்துல. மனசு
சம்பந்தம் இல்லை. வரல. இப்ப பாருங்க, மனசை விட்டுட்டு ஒரு செயலை ஆரம்பிக்கிறோம், அதுக்கும் மனசுக்கும் தொடர்பு இல்லை, கதிக்கு மனசுக்கும் தொடர்பு இல்லை. அப்ப மனசுக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஜபம் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் என்ன வந்துருது? கதி வந்துருது. ஏன் நீங்க ஜபம் சொன்ன உடனே நீங்க வந்து கதியை எடுக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி கதி ஓடாம இருக்கேன். ஏன் ஜபம் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கதி எடுக்கிறீங்க? நினைவுபடுத்துது. நினைவுபடுத்துது. எதுக்கு பழக்கப்பட்டது? கரெக்டா சொல்லணும். எதுக்கு பழக்கப்பட்டது? மேல போய் அடங்குறதுக்கு. மனதுக்கு பழக்கப்பட்டது. எதுக்கு பழக்கப்பட்டது? மனதுக்கு பழக்கப்பட்டது. சாமி சொல்றாருல, காதுல ஊதுன்றார், காதுல ஊது. அப்ப மனசுக்கு கதியை பழக்கப்படுத்தியதனால் நீங்க ஜெபம் சொன்ன உடனே கதி எடுக்கும்போது மனசு வரல, ஆனா மனசுதான் என்ன செஞ்சு விடுது? ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சு விடுது. எடுன்னு சொல்லி உங்களை கமாண்ட் பண்ணுது. மனசு என்ன பண்ணுது? கதி எடு. அப்ப இங்க யாரு குருவா இருக்கா? மனசு குருவா இருக்கு. ஆனா அந்த மனசு அடங்கல. மனசு அடங்கல. அடங்காத மனம் குருவா இருந்து என்ன செய்யுது? ஜெபம் சொன்ன உடனே கதி எடு அப்படின்னு நமக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுது. நம்ம கதி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ஆரம்பிச்சிட்டோமா? இப்ப அதே குரு என்ன செய்யறாரு? டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாரு. நம்மளை ஆரம்பிச்சு விட்டுட்டு அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. சரியா? இப்ப இந்த கதியை ஏன் நடத்தணும்? நல்ல நுட்பமாக கவனிங்க. இந்த கதியை எதுக்கு ஏற்றி இறக்கி நடத்தணும்? ரெண்டு ஆற்றல். கழுத்துக்கு கீழே ஒண்ணு, கழுத்துக்கு மேல ஒண்ணு. என்ன ஆற்றல்? ரெண்டு ஆற்றல். ஒண்ணு கழுத்துக்கு கீழே, இன்னொன்னு கழுத்துக்கு மேல. என்ன ஆற்றல்? இல்ல, உயிராற்றல்ன்றது பொது. உயிராற்றல்னா ஜீவன், எல்லாமே ஜீவன் தான், பரவி கிடக்கு. சரியா? அது ரெண்டு ஆற்றலா பிரிஞ்சு கிடக்கு. அது கழுத்துக்கு மேல ஒண்ணு. அது என்ன வேற மாதிரி சொல்லணும்? வேற மாதிரி சொல்லுங்க. இல்ல சரவணன், கொஞ்சம் கிட்ட மெட்டீரியலா சொல்லுங்க. சரவணனுடைய தொழில் அது இருக்கு. சரவணன் பார்க்குற தொழில் அது இருக்கு. உங்கதுலயுமே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய தொழில்ல இருக்கு, கன்னியா செய்யக்கூடிய தொழில்ல இருக்கு, அது எல்லாத்துலயுமே இருக்கு. ரெண்டு ஆற்றல். கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடியது வேற ஆற்றல், கழுத்துக்கு மேல இருக்கக்கூடியது வேற ஆற்றல். அதான் அம்மா சொன்னாங்க, அபானன் பிராணன் சொன்னாங்க. ஐயா அவர் ஸ்டைல் அடிச்சிட்டாரு. அது மேல இருக்கு. என்ன ரெண்டு ஆற்றல்? எது? சரி, அது மேல வச்சுக்கோங்க. கீழே சொல்லுங்க. கீழே இருக்கிறது காந்த ஆற்றல். கீழே இருக்கிறது காந்த ஆற்றல். சரியா? இப்ப ஆற்றல் தெரியும் தானே? காந்த ஆற்றல்னா என்ன? ஈர்ப்பது இல்ல? அப்ப நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கிற ஒண்ண அது ஈர்த்து எங்கெல்லாம் அனுப்புது? உடல் பூரா பரவ செய்யுது. இது காந்த ஆற்றல். கீழே இருக்கக்கூடியது, கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடியது காந்த ஆற்றல். அதாவது தனித்தனியா இருக்கக்கூடிய அணுக்களை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த பிராணனில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை, அணுசக்தியை ஒன்றாக சேர்க்கும் பொழுது அது காந்த ஆற்றலா மாறுது. வெறும் ஆற்றலை காந்த ஆற்றலா, அதாவது ஒன்று சேர்ந்த ஆற்றல் தான் காந்தம். ஆற்றல் எல்லாம் எங்க ஒரு இடத்துல குவியுதோ
அது ஈர்ப்பு சக்தியா மாறுது. முழு வடிவம் எடுத்து ஒரு இடத்துல குவிந்து நின்னுதுன்னா அது ஈர்ப்பு சக்தியா மாறுது. அதுக்கு பேரு காந்தம். அப்ப கழுத்துக்கு கீழே இருக்கிறது காந்த ஆற்றல். இப்ப கழுத்துக்கு மேல இருக்கிறது மின்காந்த ஆற்றல். கழுத்துக்கு மேல இருக்கிறது மின்காந்த ஆற்றல். சரியா? இப்ப ஏன் நம்ம ஏத்தி ஏத்தி இறக்கணும் அப்படின்னா நம்ம கதிய மேலையும் கீழையும் ஏத்தி ஏத்தி இறக்குறதுனால நம்ம உடம்பு என்ன ஆகுது? சூடாகுது, சிமுலேட் ஆகுது, சூடாகுது. இந்த வெப்பம் தான் என்ன செய்யுது? காந்த ஆற்றலை கீழ இருந்து மேல எடுத்துக்கிட்டு வருது. அப்போ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு எது தேவைப்படுது? ஆற்றல், வெப்பமும் தேவைப்படுது. அப்ப அந்த வெப்பத்தை உண்டு செய்வது எது? கதிதான், கதாகதம் தான் அந்த வெப்பத்தை ஏற்படுத்துது. கீழே மேலையும் ஏத்தி ஏத்தி இறக்கும் பொழுது அந்த வெப்பம் அதிகமாகி அது முதல் செய்யறது எதுன்னா, சாமி கழுத்துக்கு கீழே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன் ஒண்ணு இல்லைன்னு சொன்னார்னா, மேலே சப்ஜெக்ட் முடியுது. ஆனா ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா கீழே இருந்து தான் முடியுது. அதை எங்க அவர் உறுதிப்படுத்துறாருன்னா, பானை முதலில் ஆரம்பித்தது உள்ளா வெளியான்னு அந்த ஒரு சப்ஜெக்ட்லயே முடிச்சிட்டார். சரியா? அப்ப நாம இதை கீழேயும் எடுத்துக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். அதுதான் சாமி தத்துவங்களை சரியா புரிஞ்சுக்கிறோம். நமக்கு அப்படி கண்மூடித்தனமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா சரியா போக முடியாது. அப்ப அங்கேயே அவர் சொல்லிட்டாரு. அப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய காந்த ஆற்றலை அது மேல எடுத்துட்டு வர்றதுக்கு வெப்பம் தேவைப்படுது. அந்த வெப்பத்தை உற்பத்தி செய்யறதுக்கு கதி எடுத்து கீழையும் மேலையும் செய்யறோம். இப்போ ஒரு கேள்வி வரும், நம்ம உடம்பு தான் ஏற்கனவே வெப்பத்துல தானே இருக்கு அப்படின்னால், சாதாரண வெப்பம் ஆற்றலை கடத்தாது. சாதாரண வெப்பம் ஆற்றலை அதுவும் மேல் நோக்கி கடத்தணும். கீழ் நோக்கி கடத்துறதுனா கூட வேற விஷயம். இது மேல் நோக்கி கடத்தணும், ரிவர்ஸ்ல மேல் நோக்கி போகணும். இப்ப இந்த காந்த ஆற்றலை மேல் நோக்கி இழுப்பதற்கு அது ஏற்கனவே ஈர்ப்புல இருக்குது. அதை ஈர்த்து இன்னும் கொண்டு போவதற்கு தேவை சுத்த உஷ்ணமா வெப்பம் தேவை. அதுக்கு கதாகதம் செய்ய வேண்டியது. இப்ப சாதாரணமா தியானம் பண்றவன் அதை செய்ய மாட்டான். என்ன செய்வான்? கண்ணை மூடிட்டு உட்காந்துக்குவான். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காருவான், நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காருவான், அடுத்த நாள் 15 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் நல்ல வைராகியசாலியா இருந்தா ஒரு மணி நேரம் அமைதியா மௌனமா உட்காந்துட்டான்னா, அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நாம செய்யக்கூடிய கதி ஏற்றி இறக்குதல் அவனுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்ப எவ்வளவு நேரம் கழிச்சு அந்த ஏற்றி இறக்குதல் கதி அவனுக்கு நடக்க ஆரம்பிக்குதுன்னா, அவன் அந்த தியானத்தையே சரியா செய்யணும்ல. 10 நிமிஷம் உட்காந்தா போதும், மன நிம்மதி கிடைச்சா போதும்னு எந்திரிச்சிட்டான்னா அப்புறம் அது ப்ராசஸ்ல வராது இல்லையா? அப்போ 1 மணி நேரம் கழிச்சுதான் அவனுக்கு கதாகதம் சொல்லக்கூடிய அந்த கதியேற்றி இறக்குதல் நடக்க ஆரம்பிக்குது. எப்படி? தொடர்ந்து செஞ்சு 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 அதுல போகும். ஆனா நமக்கு அப்படி இல்லையே, வந்துதானே ஆகணும். அதுதான் ஜெபம்னு சொன்ன உடனே யார் எடுத்து தரா? இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வருது இல்ல. அப்ப அது மேல ஏத்தி கொடுக்குது. அவனுக்கு அது நடக்கிறதுக்கே பல நாள் ஆகுது. பல நாள்னா அந்த 10 நிமிஷம் தியானமே 1 வருஷமா பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவான், அது 1 வருஷம் போகும். அப்புறம் 20 நிமிஷம், அது 1 வருஷம் போகும். அப்போ 1 மணி நேர தியானத்துக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளை அந்த தியானத்துல தொலைச்சிருவான். தெரியாது இல்லையா? இப்ப அவனுக்கு இயற்கையா கதி எடுத்தாலும் நம்ம ஏதோ எங்கேயோ மாட்டிக்கிட்டோம் போல, தப்பா நடக்குது, தெரியல இல்ல. ஆமா, நீங்க சொல்லியிருக்கீங்க என்ன. அப்ப சரியான குருநாதரை தேடி போகணும்னு அலைய ஆரம்பிப்பான். அதுல 5 வருஷம் போயிடும். இப்படியே வாழ்க்கை ஓடிரும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. சாமி என்ன செஞ்சிட்டாரு அழகா, அதான் சொன்னேன், சித்த வேதத்துல சாமி மோட்சத்திற்கான ரூட்லயே தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டார். இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கும்போது இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம சயின்ஸா பார்த்து போறோம். அப்ப இந்த காந்த ஆற்றல் மேல வர்றதுக்கு கதாகதித்தால் வெப்பம் இது மேல எடுத்துட்டு வருது. நீங்க சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கை வரலாறு நடந்தது. அவர் தியானத்தையே கொண்டு போய் கதி ஓட ஆரம்பிச்சு. கதி ஓடனே அவர் என்ன பண்ணாருன்னா, முட்டி அதை தனக்கு தானே ஏத்திட்டாரு. ஏற்றவங்க உள்ளுக்குள்ள ஒரு நரம்பு உடைஞ்சி வாயுவே ரத்தம் வந்துச்சு. அது எங்கன்னாக்கா அந்த கங்கை ஆத்துல ரத்தம் வந்துச்சு அவருக்கு.
இங்க என்ன ரத்தம் வந்து சுத்தி வந்தோன்னு ஒருத்தர் அங்கிருந்து வந்தார் பெரியவர். நீ என்ன நீ பிரம்ம மந்திரம் பண்ணியா நீ அப்படின்னாரு. உனக்கு யார் சொல்லித்தாங்க? இல்லை நான் தியானத்து மூலியமா எனக்கு வந்ததுன்னாரு. உள்ளுக்குள்ள வெடிச்சு போச்சு சொன்னாரு. உன்னுடைய நல்ல நேரம் இருக்கோ அது வாயுவே ரத்தம் வந்துருச்சு, இனிமேல் நீ அதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அது தானே அவருக்கு சொல்லிட்டு தீட்சை கொடுக்குறாரு. குருநாதர் இல்லாம அவருக்கு அது ஏற்பட்டு பரந்தாமன் வந்து எனக்கு பல ராமனா தெரிகிறாரு பரந்தாமன். ஆமா, இல்லை அவர் சொல்ல கரெக்டு தான். அவர் வந்து அவர் ஆர்டர் ஃபார்ம்ல சொல்றாரே தவிர இருக்கிற அந்த உள்ள கதையில அப்படி சொல்லலை. அவருக்கு என்ன வருமோ அதை சொல்றாரு. அது மாதிரி இப்ப காந்த ஆற்றல் மேல் நோக்கி பாய ஆரம்பிக்குது. இப்ப எங்க செய்யறோம்? நிஷ்டை செய்யறோம். 48 நிமிஷம் பண்ணிட்டோமா? அப்ப இங்க இருந்து என்ன செய்யுது? மேல ஏறுது. இப்ப இது ஏறும்போது சும்மா ஏறாது. இங்க இருந்து ஏறுதுல, ஏறும்போது ஆமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம், சும்மா ஏறாது. முதுகு தண்டம் வழியா ஏறி போகும். இங்க இருந்து குச்சி குச்சி குச்சின்னு இங்க ஓடுற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் எறும்பு ஓடுற மாதிரி இருக்கும். போகும்போது இங்க டக்குன்னு ஒரு குத்து குத்திட்டு போகும். இதனடா நெஞ்சு குத்துது அப்படின்னு பயம்லாம் வரும். ரைட்டா இங்கே ஒரு அப்படி ஒரு குத்திட்டு போகும். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தான் அது எடுத்துட்டு போகுது. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினா எல்லா இயக்கத்தையும் அது நிறுத்தி ஆமா, அதுதான் மையப்பகுதி. அது வந்து அவர் தான் செக் பண்ணி அனுப்புவார். அங்கங்க நாடிகள் இருக்கு இல்லையா, இவங்க தான் என்ன செய்யறது? செக்கிங் பாயிண்ட் மாதிரி. ஆமா, அப்படியே ஃபியூல் எடுத்து விடுற மாதிரி இதெல்லாம் பண்ணி தான் கொண்டு போவாங்க. அதுதான் அந்த வேலையை செய்யும். அங்க குத்தும் சுருக்குன்னு, இங்க ஒரு மாதிரி குத்தும், இங்க ஒரு மாதிரி குத்தும். இதெல்லாம் செக்கிங் பாயிண்ட் மாதிரி பண்ணி தான் மேல அனுப்புறது. இப்ப காந்த ஆற்றல் மேல வந்துருச்சு. காந்த ஆற்றல் மேல வந்துருச்சு. சரியா? இப்ப மின்காந்த ஆற்றல் என்ன சொல்றோன்னு நிஷ்டை வந்தாச்சு. இப்ப இந்த காந்த ஆற்றல் இங்க மின்காந்த ஆற்றலா மாறுது. இல்ல, முதல் ஃபர்ஸ்ட் ஆற்றல் கவனிக்கிறோம். இப்ப காந்த ஆற்றல் வந்து எங்க ஒடுங்குது? சுழுமுனையில ஒடுங்குது. ஏன் அங்க ஒடுங்குது? ரிசீவிங் பாயிண்ட். சரி, ஆமா. இப்போ இந்த காந்த ஆற்றல் அங்க போய் ஒடுங்கி மின்காந்த ஆற்றலா மாறப்போகுது. எந்த ப்ராசஸ்ல அது மாறுது? கீழே பார்த்த மாதிரியே மேலையும் யோசிங்க. காந்த ஆற்றல் மேல வந்துருச்சு. இப்ப மின்காந்த ஆற்றலா மாறப்போகுது. எந்த ப்ராசஸ்ல மாறப்போகுது? அதான் நிஷ்டை இருக்கீங்க. அதான் நீங்க நிஷ்டை பண்ணி தான் அது மேல வந்துருச்சு. ஆமா, இப்ப அங்க ப்ராசஸ் நடக்குது இல்லையா? அது மின்காந்த ஆற்றலா மாறணும். சரி, ரைட்டு. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு வருவோம். இப்போ காந்தம்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்ல? இப்போ மின்காந்தம்னா அது தெரியணும்ல இல்ல? அடிப்படையில் காந்தம்னா என்னன்னு பார்த்தோம். இருப்பு சக்தியா மாறும். அது சாதாரணமா இருக்கும். கரண்ட் வந்தாங்க அந்த பொருள் மாறும். எப்படி இருக்கு? இல்ல இல்ல, பிளஸ் எது பிளஸ் எது மைனஸ்? பிளஸ். சரி, இப்போ பாருங்க, நீங்க வந்து தொழில் ரீதியா படிச்சதை சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு அது டீட்டெயிலாக சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும். நமஸ்காரம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட சொல்லிடலாம் இல்லையா? ஆனால் இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ற வார்த்தை. இப்போ மின்சாரத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது, அர்த்தம் சொல்லுங்க. அம்மா ஏதோ கடுப்புல சொன்ன மாதிரியே இருந்துச்சு. இத போய் நோண்டி கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு அப்படி டீட்டெயிலே வேணாம். அப்பா சொல்ற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லுங்க. மின்சாரம். ஒரு எளிமையான பரந்தாமனுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க.
கரெக்ட் சரவணன். என்ன சொன்னீங்க? வெப்பாற்றல். மின்சாரம் எதை கொடுக்குது? வெப்பத்தை தான் கொடுக்குது. அப்ப வெறும் காந்தம் ஈர்ப்பு ஆற்றலா இருக்கு, அதுக்கு வெப்பம் கிடையாது. அதனாலதான் கீழே செத்து போன மேலதான் உயிரோட இருக்கன்றார். கீழே செத்து போயிட்டார், ஏன்னா அது வெறும் ஆற்றல், அது ஈர்ப்புல இருக்கு. அது என்ன செய்யுது? ஈர்ப்பால சேமிச்சு சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கு. அது காந்தம், வெறும் காந்தம், காந்த ஆற்றல் அது. இப்ப நீ எப்பவுமே இருக்கணும்னா இந்த ஆற்றலை மின்காந்த ஆற்றலா மாத்தணும். அதுக்கு வெப்பம் தேவை, சூடு தேவை, நெருப்பு தேவை. அந்த நெருப்பு எங்க இருக்கு? சுழுமுனையில இருக்கு. ஆமா, சுழுமுனையில இருக்கு. நீ அதை பார்த்து ஊதிக்கிட்டே இரு, கதாகதித்து கொண்டே இரு. இந்த வெப்பம் காந்த ஆற்றலை தூக்கிட்டு வரும். எங்க இருந்து? கீழே இருந்து. அது எப்படி வேணாலும் தூக்கிட்டு வரும், பின்னாடி முன்னாடி எப்படி வேணாலும் தூக்கிட்டு வரும். தூக்கிட்டு வந்து எங்க சேர்க்குது? சுழுமுனையில. ஏன்? நீங்க கவனத்தை அங்கதான் வச்சிருக்கீங்க. இப்ப இந்த காந்த வெறும் காந்த ஆற்றல் வந்து அங்க வந்துருது. இப்ப அங்கதான் வெப்பம் இருக்குல்ல இல்லையா? அதோட சேரும்போது என்ன ஆயிடுது? இந்த காந்த ஆற்றல் மின்காந்த ஆற்றலா மாறிடுது. சரி, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? சரி, காந்த ஆற்றல் மின்காந்த ஆற்றல் என்ன வித்தியாசம்? கரெக்ட். சக்தி சக்தி கதாகதமே இருக்காது, அது ஒரு விஷயம். சரி, அப்ப இப்படி பார்ப்போம். இப்ப அம்மா சொல்லிட்டதுனால இப்ப காந்த ஆற்றலினுடைய தன்மை என்ன, மின்காந்த ஆற்றலினுடைய தன்மை என்ன? இது வந்து நான் புதுசா சொல்லல, சாமி சொன்னதுதான். ஆனா உங்களுக்கு நீங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. காந்த ஆற்றலினுடைய தன்மை, மின்காந்த ஆற்றலினுடைய தன்மை. இப்போ காந்த ஆற்றல் தன்மைனாக்கா நம்ம வந்து விஷயமே தெரியாம இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம 25% சக்தி நம்ம எடுத்துட்டு இருக்கோம் காந்த ஆற்றல். ஆனா மின்காந்த ஆற்றல் வந்து நமக்கு 95% சக்தி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு தேவையான சக்தி இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம இழுத்து நமக்குள்ள எடுத்து சேமிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம ஒருவேளை நம்ம வந்து ஒரு 4 நாள் சாப்பிட்டதுனால நமக்கு சோர்வு அடையாது, நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்ம சோர்வு அடையாது. ஏன்னாக்கா நம்ம பிரபஞ்சம் மூலியமா நம்ம அந்த சக்தியை நம்ம இழுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து மின்காந்த சக்தி. அதான் பதில் கரெக்டு. என்ன, அவருக்கு அந்த 6 ஃபார்ம் தெரியல, கரெக்டா சொல்றாரு. ஆமா, அதாவது காந்த ஆற்றலினுடைய தன்மை. இப்போ ஹாஸ்பிட்டல்ல போன உடனே நம்ம எமர்ஜென்சி போனோம்னா எல்லாம் மாட்டி மானிட்டர் இருக்கும் இல்லையா? இங்கே தானே எல்லாம் மாட்டுவான், மாட்டி எல்லாம் செக் பண்ணுவான். மானிட்டரில் ஒரு வேவ் ஓடிட்டு இருக்கும், இசிஜி வேவ் ஓடும். எப்படி ஓடும்? இப்படி போகுமா வேவ்? இப்படி முக்கோணம் மாதிரி இப்படி ஏறி 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 இறங்கி இறங்கி போயிட்டே இருக்கும். இப்போ அந்த ஆள் செத்து போயிட்டான், இப்போ எப்படி போகும்? ஸ்ட்ரைட்டா போகும். இப்போ இப்படி இப்படி போச்சு பாருங்க, இது காந்த ஆற்றல். ஸ்ட்ரைட்டா போச்சு பாருங்க, இது அதாம்மா யோசிக்க பண்ண. செத்து செத்து போனா இப்ப புரியுதா? ஏன்னா உடம்புக்கு கீழே தானே எல்லாம் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? உடம்புக்கு கீழே பண்ணிட்டு இருக்கான். அப்ப அது மானிட்டர்ல காட்டுது, இப்படி 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 காட்டுது. இது காந்த ஆற்றல். காந்த ஆற்றல் ஒரு இடத்துல நிக்காது. மின்காந்த ஆற்றல் ஒரு இடத்துல நிற்கும். காந்த ஆற்றல் ஒரு என்ன சொல்றது, ஒரு துணை இல்லாம இயங்காது. துணைனா அதுக்கு ஒரு அடாப்டேஷன் வேணும், ஒரு பொருள் வேணும், ஏதாவது இருந்தா. அதைத்தான் பரந்தாம அழகா சொன்னாரு, வெளியிலிருந்து எடுக்கிறோம் பிரபஞ்ச சக்தின்ட்டார். அதை அப்புறமா உணவுன்னு கொண்டு வந்துட்டார். அதை என்ன சொல்லிட்டாரு? உணவு மூலியமா நம்ம எடுத்துக்கிறோம்
அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உணவுலையும் காந்த சக்தி இருக்கு, உணவுலையும் இருக்குல்லம்மா காந்த சக்தி, இரும்பு சக்தி, அது எல்லாமே இருக்குல்ல. அது அழகா சொன்னார். உணவுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம், மிச்சத்தை தான் நம்ம பிரபஞ்சத்தின் மூலியமா நம்ம எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரைட்டா 90% எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னார் இல்லையா. இப்ப இப்படி போறது காந்த ஆற்றல். இப்ப இறந்துட்டாரு, பிளைனா போகுது மின்காந்த ஆற்றல். இப்ப அதவே இங்க பார்ப்போம். இங்க இருந்து என்ன செஞ்சது, அங்கங்க ஓடிட்டு இருந்தது, நேரா வந்துருச்சு. வந்த உடனே இங்க இப்படி போயிட்டு இருந்தவர் அங்க வந்த உடனே ஒரே நேர்கோட்டுல போக ஆரம்பிச்சுவார். இப்ப இறந்துட்டோம்னு அர்த்தமா? சயின்ஸா அவர் இறந்துட்டாரு, ஆனா உண்மையாவே அவர் உயிரோட இருக்காரு. உண்மையாலுமே அவரு இப்பதான் உயிரோட இருக்காரு. இந்த உடம்பதான் என்ன செஞ்சுட்டாரு, விட்டுட்டார். மானிட்டர் கரெக்டா தான் காட்டுது, அவருக்கு உயிர் இருக்கு, ஆனா அவர்கிட்ட இல்லை. உயிர் இருக்கு, அவர்கிட்ட கிடையாது. உயிர் இருக்கு, அது தெளிவாக தான் காட்டுது அது. ஆமா, இதுக்கு முன்னாடி உயிர் இருந்துச்சு, அவர் உடம்புல அங்கங்க இருந்துச்சு, ஆடிட்டு இருந்துச்சு, அரைகுறையா ஆடிட்டு இருந்துச்சு இல்லையா. அது முழுசும் என்ன ஆயிடுச்சு, வெளியில வந்ததுனால பிளைனா ஆயிடுச்சு. இப்ப இங்க காந்தாற்றலை கொண்டு போய் நம்ம புருவமத்தி அந்த நெருப்பு கண்ணில் அதுல வச்சு நம்ம கவனிக்க அது ப்ராசஸ் ஆகி சலனமானது சலனமாகாததோட சேர்ந்து சலனமற்றதாக மாறுது. இதுதான் மின்காந்த ஆற்றல். இல்லை, இப்போ மின்சாரம்னா என்ன? வெப்ப ஆற்றல் இல்லையா. நம்ம டெய்லி லைட்டு போடுறோம், நம்ம அடுப்பு கரண்ட் அடுப்பு எரிக்கிறோம், எல்லாம் இதெல்லாம் அயன் பாக்ஸ் போடுறோம், அதெல்லாம் சூடு இல்லாம வராது இல்லையா. ஆமா, அப்ப மின்சாரம்னா என்ன? பரவுதல், பரவி இருப்பது. ஆமா, பரவி இருப்பது, அதான் அது பேர் மின்சாரம்னு வச்சான். எங்கும் பரவி இருக்கிறது அது அப்படின்னு வச்சான், வேற ஒண்ணும் இல்லை இல்லையா. இப்ப இதுக்கு எல்லாமே பவர் லூம்னு ஒண்ணு இருக்கு. இது சலனமானது, ஏன்னா 12 லைட் எரியுது, 12 ஃபேன் ஓடுது, இது சலனமானது. ஆனா இதை சப்ளை பண்ணது பாருங்க, அங்க எந்த சலனமும் அப்படியே இருக்கும், ஒரு சவுண்டு கூட வராது. நம்ம பவர் லூம்லாம் போகும்போது பார்த்துருப்போம்ல, ஒரு நாய்ஸும் இருக்காது, ஒரே ஒரு வண்டு சுத்துற மாதிரி ஒரு நாய்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரு நாய்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் அழுத்தம், அதுக்கு பேரு அழுத்தம். உள்ள அவ்வளோ வால்ட் என்ன செய்யுது, அழுத்தத்துல சிமுலேட் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு, வெளியில கண்ட்ரோலா இருந்து அந்த அழுத்தம் மூலியமா பவர் என்ன செய்யுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு, சப்ளை பண்ணிட்டு இருக்கு. நாம இப்ப என்ன செய்யறோம், அது சப்ளை பண்றதையே திரும்ப ரிவர்ஸ்ல கொண்டு வந்து அதுட்டே சேர்க்கிறோம் திரும்ப. இதுக்குத்தான் கதாகதம் தேவை. எதுக்கு கதி செய்யணும்னா இதுக்குத்தான் கதி செய்யணும். கதி செஞ்சா சாமி சமாதி கொடுத்துருவாரு, அதனால கதி செய்யறோம்னு நினைச்சு செய்யக்கூடாது. இல்ல, சீரியஸா சொல்றேன். கதி செஞ்சோம்னா, கதி செஞ்சுக்கிட்டே இருந்து நிஷ்டை பண்ணி காலத்தை ஓட்டினோம்னா சமாதி கொடுத்துருவாருன்னு நினைச்சு கதி பண்ணக்கூடாது. கதி ஏன் பண்றோம், அதை நம்ம அனலைஸ் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கிறணும், அதை உணர்ந்து செஞ்சோம்னா டக்குன்னு மேலே போயிடும், ப்ராசஸ் முடிஞ்சிடும், டக்குன்னு மேலே போயிடும். அங்க போய் என்ன நடக்குது, சாதாரண பொருள் அசாதாரண பொருளா மாறுது. ஏன் அசாதாரண பொருளா மாறுதுன்னா, சாதாரண பொருள் அசாதாரண பொருளோடு தொடர்பு கொண்டதுனால அசாதாரண பொருளா மாறிடுது. ரொம்ப எளிமையா சொன்னோம்னா, மேல இருந்து பெய்யும் பொழுது மழை இல்ல, செம்மண்ல விழுந்தா அது செந்நீர் இல்லையா. இப்ப நிலக்கரி பூமியில விழுந்தா அது கருநீர். அந்த நிறத்துக்கு தகுந்த மாதிரி மழை என்ன மாறிடுது, மாறிடுது இல்லையா, மாறிடுது. அது மழை தண்ணின்னு சொல்றோமா, இல்ல செம்மண் தண்ணின்னு சொல்றோம். அங்க நம்ம ஜாக்கிரதையை விட்டுறோம். இது மழை தண்ணி ஆனா செந்நீரமா மாறிடுச்சுன்னு விவரிச்சு சொல்றது இல்லை. சரி, அது வந்து செம்மண் செந்நீரா இருக்குடா, ட்ரெஸ்ல ஒட்டிட போகுது அப்படின்றோம். அப்ப அதை அங்க கட் பண்ணிட்டோம், அந்த ஜாக்கிரதையை அங்க கட் பண்ணிட்டோம். நமக்கு அது தெரிஞ்சு செய்யணும், அதுதான் நமக்கு தெரியல. ஏன் நீங்க 1 மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு இந்த தவத்தை பண்றீங்கன்னு யாராவது கேட்டா, நம்ம இனிமேல் சொல்ல வேண்டிய பதில், இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, அதனால நீ 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானமே பண்ணு, ஆனா 15 வருஷம் கழிச்சுதான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் பாரு, அதை உன்னால பண்ண முடியும்.
அந்த 15 வருஷத்துக்குள்ள நான் எங்க போயிடுவேன்? அப்பாட்ட போயிடுவோம். அங்க போயிடுவேன் நான். அப்ப இதுதான் ஒரு சாதாரண தியானத்துக்கும் நாம சித்த வித்தைன்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை செய்யறதுக்கு, அபியாசம் செய்யறதுக்குமான உள்ள இருக்கக்கூடிய நுட்பமான தத்துவம் இது. சாமி சும்மாலாம் கொடுக்கல. ஆமா, சும்மா வேலை வெட்டி இல்லாமலா நீ ஏத்தி இறக்குடா 45 நிமிஷம், அப்புறமா 10 நிமிஷம் நெக்ஸ்டே நீ கவனி அப்படின்னு சும்மாவா சொன்னாரு? இவ்வளவு டீட்டெயிலா இல்லைன்னா கூட இது நடக்கும்போது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். ஆமா, அவர் ஏன் எளிமையா பண்ணாரு அப்படின்னா, அவர் எளிமையா பண்ணதுனாலதான் பரந்தாமை உள்ள வந்தார். கஷ்டம். ஏன்னா நீங்க சித்த வித்தியார்த்திகளை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகம் படித்தவர்களை விட பாமரர்கள் அதிகமா இருக்காங்க. நீங்க வெளியில பாருங்களேன், அதிகம் இப்பதான் நிறைய பேர் படிச்சவங்க எல்லாம் உள்ள வர்றாங்க. நிறைய பேர் டாக்டர், இன்ஜினியர் எல்லாரும் இப்பதான் உள்ள வர்றாங்க. இது தெரிஞ்சு வர்றாங்க இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்ததுனால. ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் இவ்வளவு கிடையாதுல்ல. அப்ப அந்த பாமர மக்களுக்கு தகுந்த மாதிரி சாமி டிசைன் பண்ணிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு அவரை மாதிரி ஆட்கள், அவரை மாதிரி இன்னும் 1000 பேர் உள்ள வர்றதுக்கான காரணம் அது அப்படியே தானே இருக்கு. ஆனா சித்தவேதம் ஒரு மருத்துவர் படிச்சாலும் அவங்களுக்கு ஆப்டா அது இருக்கு, அதுக்கான தத்துவம் உள்ள வச்சிருக்காரு. ஒரு இன்ஜினியர் படிச்சாலும் அதுக்கான தத்துவம் வச்சிருக்காரு. ஒரு விவசாயி படிச்சாலும் அதுக்கான தத்துவம் உள்ள வச்சிருக்காரு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொருளை கொடுத்துட்டார். அதனால 45 நிமிஷம் நம்ம சிரமப்பட்டு பண்றோம் அப்படின்னா நம்ம அதற்கான பயம் நமக்கு உண்டு. அது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணோம், தெரியாம பண்ணக்கூடாது. ஏனோ தானோ சும்மா நம்ம கதி எடுத்து பண்ணுனா போதும் அப்படின்னு பண்ணக்கூடாது. இப்போ இந்த சிந்தனையோட ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படியே இந்த ஆற்றல் மேலே போறது தெரிய ஆரம்பிச்சு. சாதாரணமா வண்டியில அது பிரச்சனை இல்லை, அது போட்டுமே, அதனால என்ன இருக்கு, அதுவா செய்யட்டும், அதனால ஒன்றும் இல்லை. நான் அதான் நான் கேட்டேன், இப்போ ஜெபம்னு சொன்னா நீங்க பண்றீங்களா அது பண்ணுதான்னு கேட்குறேன் இல்லையா? அது மாதிரி அந்த ஓட ஆரம்பிச்சிடும், அது பழக்கத்துக்கு வந்துடும். ஏன்னா அந்த ஆற்றலுக்குரிய வேலையை நம்ம கொடுத்துட்டோம், ஆற்றலுக்குரிய வேலையை நம்ம கொடுத்துட்டோம். வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ்ல அது இருந்ததுன்னா, நீங்க உள்ள போடுறத அது செரிமானம் பண்ணி எல்லா தாதுக்களையும் பிரித்து டிஸ்பியூட் பண்ணி நீங்க என்ன மாதிரி இருக்கணுமோ அது மாதிரி உங்களை பாதுகாத்து வைக்கிறது மட்டும்தான் அதனுடைய வேலை. இது கொடுக்கப்பட்ட வேலை அந்த ஆற்றலுக்கு. ஒரு மனிதனுக்கு அந்த ஆற்றல் கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, நீங்க உள்ள வாய் வழியா போடுறத அதை ஜீரணம் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் தாதுக்களை பிரித்து அனுப்பி உங்களை முடிந்த அளவு நீங்க எது நல்லது சாப்பிட்றீங்களோ அந்த அளவுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பாதுகாப்பாக வச்சிருந்து அப்புறம் கடைசியாக வழி அனுப்புறது. சரி போய் ரிட்டையர்ட் ஆகிட்டா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான் அதனுடைய வேலை. இப்போ அதை அப்படியே தவத்தின் மூலியமாக நம்ம என்ன செய்கிறோம், மாத்துறோம். இதுவும் வேலை கிடையாது, உன்னைய கொடுத்ததே வேற ஒரு வேலை செய்யறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கீழே இருந்து என்ன செய்யறோம், மேலே எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போய் இந்த காந்த ஆற்றலை மின்காந்த ஆற்றலா மாத்துறோம். ஆமா, இப்ப காந்தத்துக்கு ஒரு துணை தேவை, ஒரு ஊடகம் தேவை, ஒரு பொருள் தேவை, ஒன்றை வச்சுக்கிட்டு தான் நம்ம எதுவும் செய்ய முடியும். ஆனா மின்காந்த ஆற்றலுக்கு தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா அது வெறும் வெளியே இருக்கக்கூடியது, வெளியே இருக்குது, அதுவே எல்லாத்தையும் உள்ள ஈர்த்துக்கிறோம். நீங்க பக்கத்துல போனா போதும், சர்வன் பிடிச்சி உள்ள. ஆமா, ஏன் அவன் உச்சரிக்க அந்த கான்செப்ட்ல தான் அதுக்கு தான் கொடுக்கறது. அது நம்ம கொஞ்சம் தவறான வழிமுறைகள்ல பயன்படுத்தி அப்படியே வந்துடுறோம். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறணும். காந்த ஆற்றல் மின்காந்த ஆற்றல் நம்ம அதை செய்யறதே எதுக்காக செய்யறோம், 45 நிமிஷம் கதின்றது எவ்வளவு முக்கியம், இதுக்குள்ள எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு கதி அடிக்கணும். சும்மா ஏனோ தானே கதி பண்ண கூடாது. நீங்க இதை உணர்ந்து பண்ணீங்கன்னா அப்படி அடுத்த 10வது நிமிஷம் அந்த 10 நிமிஷம் நிஷ்டையில நிற்கும் போது உங்க பாடியில நடக்கிற மாற்றம் அப்படியே தெரியும். அதான் நம்ம ஜெபம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் சொல்றதுக்கான காரணம். இதை விட்டுறாதீங்க, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தடவையாவது உங்களுக்கு அது அந்த சைக்கிளிங்ல வந்துடும் அப்படின்றதுக்காக தான் சொல்றதுக்கான காரணம். சரியா? சரி, நமஸ்காரம்.